கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் படகுகளை பாதுகாக்க மீனவர்கள் போராடி வருகின்றனர். கடல் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் டிராக்டரில் படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கின்றனர். அதீத காற்றோ மழையோ தொடர்ந்தால் தங்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்பதால் படகுகளையும் வலைகளையும் பாதுகாக்க மீனவர்கள் தீவிர முயற்சி மேற்கொள்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை காரணமாக அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. உப்பூரில் ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்யப்பட்ட நெற்கதிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் உரிய இழப்பீடு தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 500 ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அத்திக்கோட்டை கிராமத்தில் வயல்வெளியில் 2 நாட்களாக வடியாமல் குளம் போல தேங்கிய மழைநீரால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. அதிகாரிகள் உடனே பார்வையிட்டு உரிய நிவாரணம் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் ராதாநல்லூர், மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்டு சில நாட்களே ஆன பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கின. சுமார் 10 ஏக்கரிலான விவசாய நிலங்களில் குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த பீச் சேனல் 30 ஆண்டு காலமாக வெட்டப்படாமல் துர்ந்து போயிருக்குது. அதனால தான் இந்த வடிகால் வசதி பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பிடபிள்யூலேருந்து நேற்று ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. அது வருங்காலத்தில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு பொருளாதார பாதிப்பு ரொம்ப ஏற்படுத்திருக்குது. எல்லாம் நகரத்தில் அடகு வச்சு வட்டிக்கு வாங்கி தான் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். இந்த அரசு எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். மயிலாடுதுறையில் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் வேளாண் இணை இயக்குநர் சேகர் தெரிவித்துள்ளார். மாவட்டம் முழுவதும் சுமார் 69,025 ஹெக்டேரில் சம்பா தாளடி சாகுபடியாகிருக்கு. நேற்று முந்தானத்து பெஞ்ச மழையில் ஒரு 8,000 ஏக்கர் சுமார் 3,025 ஹெக்டேர் தண்ணீரில் அங்கங்கே மூழ்கி இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் வடிகால் வசதிகளை மேம்படுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக எல்லா வடிகால்களையும் எங்கெங்கே வடியாமல் இருக்கோ அதெல்லாம் எங்களுடைய களப்பணியாளர்கள், வேளாண்மை அலுவலர்கள், உதவி வேளாண்மை அலுவலர்கள் அதை பார்வையிட்டு உடனே சொல்லி அதை வடிக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலை நிலவரப்படி பார்த்திங்கன்னா ஒரு 1,600 ஹெக்டேர் இப்போதைக்கு தண்ணி நேற்று ஃபுல்லாக மழை நைட்டில் இருந்து நேற்று மதியத்துக்கு மேலே மழை இல்லை. அதனால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. தண்ணியெல்லாம் வடிஞ்ச பின்னாடி எந்தெந்த பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கணக்கெடுத்து உடனடியாக அரசுக்கு நிவாரணத்துக்கு பரிந்துரை செய்யப்படும்.